ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவலிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு. ஸோ எங்காவது போகணும்னு சொல்லி பசங்க கேட்டாங்க. ஸோ நாங்கள் போன இடம் தான் வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸு. நாங்கள் வந்து காரில் போயிட்டோம். அது வந்து தாம்பரத்துலேருந்து 1 hour ஆகிடுச்சு. தாம்பரத்துலேருந்து போகிறவங்க வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பஸ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 109, 119, 587, 588 இந்த நம்பர்ஸ் எல்லாம் போகுது. வேளச்சேரியிலேருந்து வரவங்க வந்து டுவர்ட்ஸ் வந்து ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. இது வந்து மாயாஜால் தேட்டர்லேருந்து தாண்டி வரணும். விஜிபி, எம்ஜிஎம் இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா முட்டுக்காடு வந்து போட் ஹவுஸஸ் இருக்குது. இங்கே வந்துட்டோன்னா போட்டிங் பண்ணலாம். செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து 30 rupees, பைக்குக்கு 10 ரூபா, இந்த மாதிரி வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போனோன்னே பார்த்துட்டிங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. இங்கே வந்து இப்போ ஒரு க்ரூசி ஒன்று நிற்க வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பார்ட்டி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அதை பார்ட்டி ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஈவினிங் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. பட் வந்து நார்மல் டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பட் நாங்கள் போன டைமில் வந்து க்ரூசி வந்து உள்ளே போகிறதுக்காக அலோவ் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே போய் வந்து செக் பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோன்னா இங்கே வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே வந்து பேக்கேஜ் போட்டிருக்காங்க எவ்வளோ ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு. என்னென்னா ரோபோட் இருக்குது, ஸ்பீடு மோட்டர் இருக்குது, ஜெட்ஸ்கி இருக்குது. எல்லாமே வந்துட்டு இவ்வளோ பேர் இத்தனை ரூபான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராக வேண்டியதுதான். ஸ்பீடு போட் வந்துட்டிங்கன்னா 3 members இருக்குது, 1200 rupees. அப்புறம் வந்துட்டு ரோபோட் இருக்குது. அது பர்டிகுலராக 8 பேர் 10 பேர் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் வந்து இருக்குது. நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸு. ஜெட்ஸ்கி பார்த்துட்டிங்கன்னா 1000 rupees இருக்குது. ஜஸ்ட் 5 minutes. பட் வந்து ஜெட் மாதிரி போய் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் பார்த்தோம். பட் நாங்கள் போகலை. நாங்கள் போனது பார்த்துட்டிங்கன்னா ரோபோட் அண்ட் தென் மோட்டார், ஸ்பீடு மோட்டர் போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதை தான் நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்து அந்த லேக்கோட ஃபுல்லான வியூ. இதை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம், வீடியோ எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போகிறக்காக லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இட்ஸ் கம்பல்சரி. அண்ட் தென் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மோட்டர் போட்டில் போகல, ரோபோட் சொல்லுவாங்களே அதில் போனோம். அதில் வந்துட்டு 8 பேர், 4 பேர். அதில் வந்து 1500 ஆகிடுச்சு. அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். எங்கள் கூட ஒருத்தர் வந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? எல்லா ஸ்கூலுமே வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா இடத்துலையுமே வந்து பசங்க வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்காங்க. நாங்கள் காலையில் ஒரு 11 o'clock மேலே போனோம். பட் அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், டைம் ஆக வந்து அவ்வளோ க்ரௌடாக வந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வேறு எங்காவது போகணும் சூரிய அப்படி சொல்லிட்டு ஏதாவது இடத்துக்கு வர்றது தான். எங்களை மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. இதுதாங்க க்ரூஸி வந்து க்ரூஸ் விட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ. இது வந்து ஸ்பீடு போட்டுன்னு சொல்லிட்டு இதுலேயும் நாங்கள் போனோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் வந்து மோட்டர் போட்டில் போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ தான் இது. நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஃபேமிலியை இந்த சண்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் முட்டுக்காடில். இப்போ பாருங்கள், இது வந்து ஜெட்ஸ்கி வர ஸ்பீடை நீங்களே கேளுங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறதுன்னு.
வந்துட்டு ஸ்பீடு மோட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த அன்றைக்கி நிறையா செலவாயிடுச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது விட என்னென்னா அந்த ஸ்பீடு மோட்டார் இருக்கு இல்லையா, அதில் போகிறது, ஜெட்ஸ்கி போகிறது வந்து செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் போக ஆசை தான், பட் எனக்கு ரொம்ப பயம். அதனால் வந்து பசங்க மட்டும்தான் போனாங்க. பட் அதை நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என் ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு. ஸோ என்னால் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியாக வந்து நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் எங்களோட ரைட்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே வந்துட்டு ஐஸ்கிரீம், அப்புறம் பாப்கார்ன், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. பட் வந்து ரேட் வந்து எல்லாமே டபுளாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் மீன்ஸ் கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சிட்டிங் ஏரியா இருந்துச்சு. நாங்கள் உட்காந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு தாங்க மெயின் ரோடு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். குட்டி குட்டி மீன்லாம் வந்து வெரைட்டி ஆஃப் மீன் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரும்போது மதியம் 2 மணி ஆயிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்துட்டு பார்க்கிங் சைடு போனோம். அங்கே கார் நிப்பாட்டியதுனால அங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காவா மாதிரி வருது. அங்கே பீச்சிலேருந்து வர தண்ணி எல்லாம் டுவர்ட்ஸ் இந்த லைனில் தான் வருது. அதை அப்படியே நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து அது என்னால் ஷார்ப்பாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் பக்கத்தில் வர தெரிஞ்சோடனே வந்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடுது. இதுதான் வந்து நான் ரொம்ப நேரமாக ஜூம் பண்ணேன், பட் என்னால் எடுக்க முடியல. இந்த வழியாக தான் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி போகுது. இங்கே நிறைய மரம் இருக்குது. நம்ம வந்துட்டு உட்காந்து போகிற அளவுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஜெல்லி ஃபிஷ் போச்சு, பட் டக்குன்னு உள்ளே வர போயிடுச்சு. என்னால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு பசங்க கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டுக்காடு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு வரலாம். ரொம்பவுமே வந்து ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ்னால் வந்து இதை சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோட நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.